தெலுங்கு சமூகத்தினுடைய அமைப்பினர் சிலர்லாம் 12 அமைப்புகள் சேர்ந்து நடத்தின அந்த போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. அதில் பிறகு ஒரு கார்டு மாதிரி போட்டு அவருக்கு பகிரங்கமான கொலை மிரட்டல் வந்திருந்ததையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எதிராக நேற்று ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தீங்க. அது என்ன காரணம், எதுக்காக அந்த கோபம் உங்களுக்கு வருது? என்னுடைய அறச்சிற்றம் என்னவென்று சொன்னால், இது தமிழ்நாடு தானே, இது ஆந்திரா இல்லையே. தமிழ்நாட்டில் தமிழனுடைய மொழி இனம் காக்க ஒரு எழுச்சி வருகிறது என்று சொல்கிற போது அதை எதிர்ப்பதற்காக இப்படி கூட்டம் கூட்டுகிற இந்த அமைப்பை நம்ம தமிழக அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதே. இது வரைக்கும் அந்த கொலை மிரட்டல் அந்த தம்பி அவருடைய முகவரி படங்கள் எல்லாம் போட்டு வெளியில சுற்றுக்கே வந்திருக்குது. ஆமாங்க, நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல, இந்த நிமிடம் வரைக்கும் எடுக்கல. அப்ப அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது தமிழ் இனம் எழுச்சி பெற்றுவிட்டால் அவங்க ஆட்சி முடிஞ்சிரும்ன்ற தெளிவு அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த துணிச்சல் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டோம் தான். தமிழக மக்கள் தான் இடம் கொடுத்துட்டோம். தமிழக மக்கள் தமிழர்கள் நம்பி இருந்துட்டோம். யாரோ தமிழ் ஒரு 25 ஆண்டுகளுக்கு வரைக்கும் நான் கலைஞர் தமிழர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓட்டு வாங்குற வரைக்கும் தமிழர்களே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இது கலைஞர் தான் செஞ்சிருப்பாரான்னு எனக்கு மனதுல கேள்வி. என்னுடைய வயது கேட்ட அனுபவத்துல நான் கலைஞரை மதிப்பிட்டு பார்க்கிறோம். அவருக்கு கூட அச்சம் வந்திருக்கும். ஏன்னா இது தமிழ்நாடுன்ற ஒரு இது இருக்கு அவருக்கு. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாதால் தான் அந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னீங்க. அதுதான் இன்னைக்கு திராவிடியன் மாடல். திராவிடியன்ற சொல்லும் தமிழ்ல, மாடல்ன்ற சொல்லும் தமிழ்ல. ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சி புரியுது. இது தெலுங்கானாவிலையோ ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ இது நடக்குமான்னு சொல்லுங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சி, கட்சியினுடைய நிகழ்ச்சி, அது விருந்து வைக்கிறாங்க, கறி விருந்து. இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் பீர் பாட்டில் வரிசையா வச்சிருக்கிறாங்க. ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அது ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதை சாராயம் சமம் திமுக இதுதான். அதில் ஒரு இந்திய கவிஞர்களே மொழியை பற்றி அதிகமாக பாடிய கவிஞர்னா பாவேந்தர் பாரதிதாசன். இந்திய கவிஞர்கள்லேயே சொல்றீங்க? மொழி குறித்து அதிகமாக பாடியவர் இந்திய கவிஞர்களே பாவேந்தர் பாரதிதாசன். தொடக்க காலத்தில் திராவிடம் பேசிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த திராவிடத்துடைய தன்மையை அவர் தெரிஞ்சிட்டார். அதனால்தான் நறுக்குவோம் பகையின் மீர் நாம் தமிழர் என்று முரசறிவான்னு சொன்னது அதுக்காக தான். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தென் சென்னை வேட்பாளராக போட்டியிட்ட பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. 2வது முறையாக நம்ம சந்திக்கிறோம். ஆமாங்க ஐயா. கடந்த முறையே ஒரு காரசாரமான பேட்டியோட தான் முடிஞ்சது. இந்த முறை அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசு பாரதிதாசன் அவர்களுடைய விழாவை ஒரு வாரம் முழுக்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. நீங்கள் பாரதிதாசனை பற்றி முனைவர் பட்டம் பெற்றவர், அவரை பற்றி ஆய்வு பண்ணி அதை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கேள்வி. நேற்று இங்கே பேசும்போது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு எதிராக தெலுங்கு சமூகத்தினுடைய அமைப்பினர் சிலர்லாம் 12 அமைப்புகள் சேர்ந்து நடத்தின அந்த போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. அதில் பிறகு ஒரு கார்டு மாதிரி போட்டு அவருக்கு பகிரங்கமான கொலை மிரட்டல் வந்திருந்ததையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எதிராக நேற்று ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தீங்க. அது என்ன காரணம், எதுக்காக அந்த கோபம் உங்களுக்கு வருது? இது என்னை அந்த போராட்டம் நடக்குது தெலுங்குல. 45% இங்கே தமிழ்நாட்டில் தெலுங்கர் வாழறோம் நாங்கள். எங்களுக்கு எங்களை அச்சுறுத்துறா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி பேசுறதா இப்போ அவர் கேட்டார். என்னுடைய அறச்சிற்றம் என்னவென்று சொன்னால், இது தமிழ்நாடு தானே, இது ஆந்திரா இல்லையே. தமிழ்நாட்டில் தமிழனுடைய மொழி இனம் காக்க ஒரு எழுச்சி வருகிறது என்று சொல்கிற போது அதை எதிர்ப்பதற்காக இப்படி கூட்டம் கூட்டுகிற இந்த அமைப்பை நம்ம தமிழக அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதே அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு பெருசா இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மொழி இனம் காக்கிற பெரும் முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். தமிழ்நாட்டை தலைமையாக்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் தமிழன் தான் வருதல் வேண்டும்னா பாவேந்தர் பாரதிதாசன் கனவு கண்டாரு. நம்மெல்லாம் தமிழர் தான் கலைஞர்னு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தோம். இப்போதான் அந்த தெளிவே நமக்கு பிறக்குது.
இத்தனை ஆண்டு காலமாக 15 ஆண்டு காலமாகத்தான் இந்த தெளிவு நமக்கு பிறந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழன் ஆட்சி பெற வேண்டும் தான் சொல்கிறோம். நீ அனைவரும் திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லி எல்லாரும் வாங்க வாழுங்க, தலைமையில் நாங்கள் தான் இருப்போம். இது மண்ணினுடைய அறம் சார்ந்த ஒரு இது. இந்த அறம் சார்ந்த ஒன்றையே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல, அதுக்கான ஒரு போராட்டம் எழுது. இத்தனை 34 லட்சம் மக்களுடைய பேராதரவு பெற்ற தனி கட்சியாக இன்று வளர்ந்து இன்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிற ஒரு தலைவரை பற்றி ஒரு கொலை மிரட்டல் விடுகிறார்கள் சொன்னால், இன்னும் அந்த கொலை மிரட்டல் விட்டவரை பற்றி இன்னும் நாங்கள் அவரை பற்றி தண்டிக்காமல் இருப்பதோ, அவர் இன்னும் பிடிக்கிறதுக்கு இன்னும் முடியலையா? இந்த கையாளாகத்தனத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அந்த கோபம் எனக்கு வந்துதாங்க. அதை குறித்து தான் அந்த கேள்வி எழுப்புனேன். நீங்கள் இங்கே செய்யக்கூடாது. இந்த மண்ணின் மீது எங்களுக்கு இந்த மண்ணில் அனைவரும் வாழ வேண்டும். தமிழ்நாடுனா என்னன்னு தெரியும். ஏன்னா நாங்கள் படித்தவர்கள் கொள்கைக்காக சாதி வேண்டாம், இனம் வேண்டாம், நீங்கள் தெய்வம் வேண்டாம், தெய்வத்தெல்லாம் அவர்களுடைய இல்லத்தில் அடிப்படையில் வைத்துக்கொண்டு நாம் இனமாக ஒன்றுபடுவோம், நாம் தமிழராக ஒன்றுபடுவோம் என்ற நிலையை நோக்கி பயணிக்கிற எங்ககிட்ட மிகுந்த ஒரு பேர் ஒரு அன்பு தான் நாங்கள் செலுத்துவது. அது சீமான் தம்பியோட பேச்சிலேயே அதை வெளிப்படுத்த நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பேரன்பை செலுத்துவரை நீங்கள் கொலை மிரட்டல் விடுக்கிறீங்கன்னா, இந்த ஆட்சியும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிற பொழுது வந்த வேதனை தான் நேற்று நான் அங்கே பகிர்ந்து கொண்டதுங்க ஐயா. இன்னும் இது வரைக்கும் அந்த கொலை மிரட்டல் அந்த தம்பி அவருடைய முகவரி படங்கள் எல்லாம் போட்டு வெளியில் சுற்றுக்கே வந்திருக்குது. ஆமாங்க. நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல, இந்த நிமிடம் வரைக்கும் எடுக்கல. அப்போ அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அரசு பின்னாடி இருந்து இதெல்லாம் தூண்டி விடுதுன்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது மடம் மாற்றுறதுக்கு? இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்கிறாங்களா? ஒரு பக்கம் சீமான் பேசுறது அவதூறு, உடனே வழக்கு போடுறாங்க. ஆனால் இப்படி பேசுகிற ஒருத்தர் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விட்டுருக்கிற ஒருத்தர் இது வரைக்குமே 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்போ இது எப்படி பார்க்குறீங்க இந்த வித்தியாசம்? இது அரசினுடைய வித்தியாசம். தமிழ் இனம் எழுச்சி பெற்றுவிட்டால் அவங்க ஆட்சி முடிஞ்சிடும்ன்ற தெளிவு அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால அவங்க ஆட்சிக்கு பங்கம் வராமல் இருக்கணுன்ற எந்த செயல்களையும் மறைமுகமாக தூண்டி விடுகிறார்கள் தான் இங்கே இருக்கு. ஏன்னா அரசு என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு பெரிய ஒரு அதிகார வலிமை இருக்குது. அந்த அதிகார வலிமை என்பது எல்லாரும் நோக்கியும் பாயணும். அப்படி எல்லாரும் நோக்கி பாயாம தன்னை எதிர்ப்பவர்களை மட்டுமே அது பாய்கிறது. அப்படின்ற போதுதான் நம்ம அந்த ஐயத்துக்கு அரசாங்கத்தை நோக்கி ஐயத்துக்கு இடமுடையதாக இருக்கிறது. அண்ணா சாலையில நீங்க படிச்சிருப்பீங்க, போன வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு 100 பேர் 150 பேர் படை திரண்டு வடக்கர்கள் ஒரு பேரணியாக போறாங்க. அண்ணா சாலையில போறாங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழறிஞருடைய விழாக்காக நாம அனுமதி கேட்டா கூட இங்கே வைக்காதீங்க, பதகை அங்க வைக்கக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது சொல்லுது. ஒரு வடக்கனுக்கு இவ்வளவு ஒரு பெரிய அனுமதியை வழங்குகிற அரசுன்னா இது யாருக்கான அரசு? இந்த தமிழருக்கு மறுக்கிறது, வடக்கர்களுக்கு கொடுக்கிறது. இந்த தெளிவை தான் தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குதுங்க. அந்த தெளிவை உணர்ந்துதான் நம்ம இனி பயணப்படணும். ஏனென்றால் இல்லாட்டா மிகப்பெரிய இடையூறுக்கு தமிழர்கள் ஆளாவார்கள். அதனால தமிழ்நாட்டின் மண்ணிலே இந்த கேள்வி எழுகிறது. இதுதான், யார் வேணாலும் வாழ்ந்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் 40% இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு புரட்சி விளைப்பதால ஒரு பெரிய ஒரு இறையாண்மைக்கும் சற்றும் கேள்வி வராத அளவுக்கு தமிழர் ஆட்சி நிறுவ வேண்டும் என்ற நிலையை நோக்கி பயணிக்கிற ஒரு தலைவரை நோக்கி இந்த வினா ஏற்கப்படுதுன்னு என்னால் ஏற்றுக்கொள்ளவே இயலலை. அந்த மிரட்டலுக்கு இது வரைக்கும் அரசு தரப்புல ஒரு நடவடிக்கை அரசு ஒத்துழைக்குதா அவங்களுக்கு? நிச்சயமாக அது பின்னணியில அரசு இருக்குதான். ஏன்னா திராவிட அரசு இல்ல, ஒங்கோல் அரசு இல்ல, அது இருக்கதானே செய்யும். அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்குது. நீங்க இப்படி பேசும்போது தான் திடீர்னு இப்ப ஞாபகத்துக்கு வந்த உண்மையிலே இது நேற்று காமாட்சி நாயுடு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த விஷயங்கள் நாங்கள் தான் இங்க ஆட்சி செய்யறோம், இது எங்க ஆட்சி தான், தெலுங்கர்கள் ஆட்சி தான் இது. நீங்க எல்லாம் லெமுரியா கண்டத்துல இருந்து வந்தேரிகள், நீங்க தான் வந்தேரிகள் தமிழர்கள், இது எங்க இடம், நாங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும்ன்றத அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாவிட்டால், அஞ்சாமையுடன் சீமான் பேசாவிட்டால் அதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கும். இப்ப இந்த துணிச்சல் வருவதற்கு காரணமாக, அந்த துணிச்சல் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டோம் தான். தமிழக மக்கள் தான் இடம் கொடுத்துட்டோம். தமிழக மக்கள் தமிழர்கள் நம்பி இருந்துட்டோம். யார் யாரோ தமிழ். நான் என்ன உங்களுக்கு சொல்வதற்கு என்ன,
ஒரு 25 ஆண்டுகளுக்கு வரைக்கும் நான் கலைஞர் தமிழர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழர் வந்து விட்டார்ன்ற நினைவோடு இருந்தது கலைஞர். கலைஞர்னாலே தமிழ் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அது உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. ஆமா, அப்படி இருக்குதுதான் தமிழர். எப்பவுமே ஓட்டு கலைஞருக்கு தான். ஏன்னா தமிழ் தான் அவருடைய தமிழ். அதுதான் கலைஞர்னால நம்ம வந்து அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்ன்ற நிலையில தான் கலைஞர் எடுத்தோம். இப்ப தமிழ் இல்லைன்னு தெரிஞ்சோம்னா நம்ம கலைஞர் விட்டுறோம். திமுக ஆட்சி, திராவிட ஆட்சி விட்டுறோம். இன்னும் மிகப்பெரிய எனக்கு கோபம் ஒன்று பாவேந்தருடைய பிறந்த நாள்ல சொல்லிக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களை ஆட்சி பீடத்தை ஏற்படுத்திட்டாங்க. தலைவர் மறைந்த கலைஞருக்கு கூட இல்லாத துணிச்சல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? துணிச்சல் வரலாம், நல்லதை நோக்கி துணிச்சல் வரலாம், கெட்டதை நோக்கி துணிச்சல் வந்தது. திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னீங்களே, ஓட்டு வாங்குற வரைக்கும் தமிழர்களே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து கலைஞர் தான் செஞ்சிருப்பாரான்னு எனக்கு மனதுல கேள்வி. என்னுடைய வயது கேட்ட அனுபவத்துல நான் கலைஞரை மதிப்பிட்டு பார்க்கிறேன். அவருக்கு கூட அச்சம் வந்திருக்கும். ஏன்னா இது தமிழ்நாடுன்ற ஒரு இது இருக்கு அவருக்கு. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாதால் தான் அந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னீங்க. அதுதான் இன்னைக்கு திராவிடியன் மாடல். திராவிடியன்ற சொல்லும் தமிழ்ல, மாடல்ன்ற சொல்லும் தமிழ்ல. ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சி புரியுதுங்க. இது தெலுங்கானாவிலையோ ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ இது நடக்குமான்னு சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை. இப்ப தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலத்தை விட இங்க இருக்கிற தமிழ் மக்கள் வந்து ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏன் அப்படி மாறினாங்க? என்ன காரணம்? தொடர்ச்சியாக இந்த திராவிடர்கள் ஆட்சி வந்து இருந்ததால காரணமா, இல்லை வேற ஏதாவது காரணம்னு நினைக்கிறீங்களா? நம்மை விட யாரோ ஒருத்தன் நமக்கு தலைமை தாங்கினா நல்லா இருக்கும்ன்ற ஒரு தன்மை. நம்ம பக்கத்து சித்தப்பா அண்ணன் தம்பியில சண்டை வரும் பாத்தீங்களா, பங்காளி கிட்ட போய் சேர்ந்துப்பான், தம்பியை விட்டுருவான். நம்ம அண்ணங்கார இருக்கால, தம்பி சொந்த தம்பி விட்டுட்டு பங்காளி வீட்டுல போய் உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருப்பான். இதேதான் இங்க நடக்குது. ஒருத்தன் வந்து நம்மை விட நம்ம இனத்துல ஒருத்தன் வந்துடக்கூடாது, அதுதான் அவனுக்கு பெருசா. நம்ம பக்கத்துல இருக்கிறவன் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. ஒரு இனம் என்று சொன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மலையாளியோ ஒரு இதுவோ அவங்களோட மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, தன் இனம் என்று வந்து ஒருத்த கடை வச்சுட்டானா, இந்த பக்கம் வந்து சைக்கிளுடைய உதிரி பாகங்கள் இங்க வச்சானா, அங்க இருக்கிற ஒரு ஏழையை கொண்டு வந்து பஞ்சர் கடையை பக்கத்துல போட வைக்கிறோன்னு மலையாளியா தான் இருக்கிறான். அங்க பஞ்சர் கடையும் இருக்கு, சைக்கிளோட உதிரி பாகங்களும் இருக்குது. யாரா இருப்பாங்கன்னா, ஏன்னா சித்தப்பா பெரியப்பா பசங்க கூட இருக்க வேணாம், அண்ணன் தம்பிய கூட இருக்க வேணாம், மலையாளியா இருந்தா போதும். ஆனா அவன் மலையாளம். இங்க டீ கடை வச்சானா பன் கடை வைக்கிறவன் இன்னொரு மலையாளியா இருக்கிறான். இந்த ஒற்றுமை தமிழ் எடுத்து இல்ல. இந்த அது வந்து சுரதா ஒரு முறை பேசணும்னாங்க. கவிஞர் சுரதா வந்து சைதாப்பேட்டில் அவருடைய கால் செருப்பு இது ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ற அந்த பதிவு அறந்து போச்சுன்னு நாங்கள் எல்லாரும் கூட்டிட்டு போறோம். அப்போ ஒரு மலையாள டீ கடையில பார்த்து கேட்கிறாரு, அப்பவே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடையாது, நீ வந்து இங்க பழப்படத்தான் என் தமிழை எங்கிருந்து பழப்பம் நடத்துவானா? தமிழனுக்கு தான் டீ கழுவி கொடுக்கறதே வேதனையா இருக்கு இல்லைங்க, தொழிலாக நினைக்கலையா? அது தமிழன் டீ கடை கொடுக்கறத பெருசா அவமானமா நினைக்கிறேன். அதனால தமிழருடைய தாழ்ந்த தமிழகமேன்னு சொன்னார்களா, அதே அடிப்படையில தான் இது வந்து தமிழன் தன்னை விட தன்னை இன்னொருத்த வந்து தமிழனே வந்து முன்னேறக்கூடாது. அது இல்லாம திரை கவர்ச்சி, வெள்ளத்தோல், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, செய்யற செயல்கள் நம்ம மக்களுக்கு ஏன்னு தெரியல. அது வந்து நம்ம கருத்து நிறமுடையதாக நாம இருந்ததாலேயே செவுத்து தோலை பார்த்த உடனே ஒரு இது வந்துடுது. அடுத்து அது வந்து தமிழன் வந்து எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வர ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அன்பானவன். தமிழனை மாதிரி விட்டு கொடுத்தவனும் யாரும் கிடையாது, அன்பானவனும் யாரும் கிடையாது. விட்டு கொடுத்துதான் இருக்கிற வீட்டையே விட்டு கொடுத்துட்டு உட்காந்து. அதுதான் அந்த தெளிவை வர வைக்கிறதுக்கு நம்ம முடியல. வெளியே வர வைக்க முடியாம 70 ஆண்டுகளாக இலவசம் கொடுத்தே நம்மள பழகிடுச்சு. அடுத்து இப்போ இருக்கவே இருக்குது சாராயமும் டாஸ்மார்க்கும். அதுல பாதி பேரோட அறிவு போயிருக்கு. அதனால அவங்க சிந்திக்கிற நிலையில இருக்கிறாங்களானே தெரியல. ஒரு பேராசிரியரா நேற்று பார்த்த அந்த இது உங்களுக்கு எப்படி வந்து மாத்தி இருக்குது? அதாவது ஒரு நிகழ்ச்சி, கட்சியினுடைய நிகழ்ச்சி, அது விருந்து வைக்கிறாங்க, கறி விருந்து. இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் பீர் பாட்டில் வரிசையா வந்து வச்சிருக்கிறாங்க. ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து அது ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதை எல்லா சமூக ஊடகங்கள்லையும் வந்திருக்குது. இது வரைக்கும் பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய திமுக தலைமை ஒரு வார்த்தையும் பேசல. இது எப்படி நீங்க ஒரு பேராசிரியர் வந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க, பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்க, ஒரு தலைமுறை மேல இருக்கக்கூடிய அக்கறை, இதுக்கான பதில் நீங்க என்னவா சொல்ல வரீங்க? சாராயம் சமம் திமுக இதுதான். அதுல வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போனா அமைச்சர்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் பேசணும், அவங்கவுங்க பேசலாம் பேசணும், அதை நோக்கி போகணும். இன்னைக்கு கல்வி அமைச்சர், வருகைத்துறை அமைச்சர் இப்போ அமைச்சராக இல்லை, நேற்றிலேருந்து அமைச்சர் இல்லை இல்லையா, ஐயா பொன்முடி ஐயா பேசுனதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா
அவர்கள் அறிவாளிகளாகவே இல்லை, பணத்தை கொடுத்து வந்துட்டாங்க. அதுதான் இங்க கட்சி கூட்டத்தில் நடக்குது. அவங்களுக்கு வந்து சாராயத்தை வந்து அவங்க எப்படி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் மாற்ற விரும்புறாங்கன்னா, இது வந்து இதையே நடைமுறையாக்கி விட்டார். அவ்வளவுதான். நான் இது வந்து தவறுனே அவங்க நினைக்கல. இதையே நடைமுறையாக்கி விட்டால் இப்படியே நாம் மேம்பட்ட வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டிருப்போம், அவங்க கீழ்நிலையே வைத்துக் கொண்டிருப்போம். போதையிலே இருந்துட்டு இளைய தலைமுறை எதை நோக்கியும் வராது, கேள்வி கேட்காது. இங்க இந்த பக்கம் டாஸ்மாக திறந்து விட்டு கல்லூரியில மாணவர்களுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு கருத்தரங்கம், எப்படி இது பொருந்தும்னு யோசிச்சுக்கலாம். இளைய தலைமுறை ஒரு 1000 பேரை கூட்டிட்டு சென்னை பல்கலைக்கழகத்துல பெரிய கருத்தரங்கம் நடத்துறீங்க. அமைச்சர், முதல்வர் எல்லாருக்கும் அழைப்பதற்கு எல்லாரும் நடத்துறீங்க. இங்க முழுக்க அவர் சட்டமன்ற உறுப்பினரே, கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பீர் விருந்து வைக்கிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் பீர் விருந்து வைக்கும் போது போதைப் பொருள் எப்படி ஒழியும்? இந்த பக்கம் இதை திறந்து விட்டுட்டு அந்த பக்கம் போதைப் பொருள் திறந்து இன்னைக்கு என்ன பாலியல் குற்ற உணர்வு பெருகிருக்குன்னு எதை பத்தி அவங்க கவலைப்படல. இல்ல, அவங்க வீட்டு பெண்களாம் பாதுகாப்பு தானே இருக்காங்க, அதனால அவங்க கவலைப்படல. அதுதான் அவங்க பண்பாடு. இப்படிதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஊத்தி கொடுக்கறதா பண்பாடு. முக்கியமா உங்களை சந்திக்கணும் பேசணுன்றதுக்கு பாரதிதாசனுடைய 134வது பிறந்த நாள் இந்த நிகழ்வு. நீங்க அதுல முனைவர் பட்டம் பெற்றவர்கள்ன்றதால அவரை பத்தி இப்ப இந்த அரசே வந்து என்ன சொல்லிருக்கு, திடீர்னு இத்தனை ஆண்டு காலமாக இல்லை, இப்பதான் வந்து இந்த ஒரு வாரம் முழுக்க பாரதிதாசனுடைய தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மாற்றம் ஏன் வந்தது, என்ன காரணம்? உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசுறதுடைய தாக்கமா, இல்லை உண்மையிலே அரசு மனம் மாறிடுச்சா? பாரதிதாசனை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ் வார விழா என்ற தலைப்பில் ஒரு வாரம் விழா கொண்டாடணும்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதுக்காக உண்மையாகவே முதல்ல பாராட்டுறேன். ஆனால் வந்து எதையுமே நாங்கள் வந்து வேறு கவனத்தோடு பார்க்குறோம் அப்படின்ற நினைப்பில் நான் சொல்லலை. ஐயா மணியரசன் வந்து 14ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பாரதியாருக்கு எழுப்பக்கூடிய அளவுக்கு, விழா எழுப்பிட அளவுக்கு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு எழுப்பப்படலை, அவ்வாறு எழுப்பப்படாமலே இருக்குது. இது அரசாங்கமும் செய்யல. நாம வந்து தமிழ் அமைப்புகள், அதாவது இதை எடுத்து இந்த முறை அதை வந்து சிறப்பாக செய்யணும், அரசு இதை வந்து இதை ஆவணம் செய்ய வேண்டும் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இது வந்திருக்கிறது. இதை வந்து நாம இந்த குரல் எழுப்பாட்டா அந்த குரல் அங்க வந்திருக்குமான்னு தெரியல. ஐயா மணியரசனுடைய குரல் தான் இங்க வந்து தமிழ் வார விழாவாக வந்திருக்குது. அதுதான் அந்த மதிப்பீடு நான் இதை சொல்ல விரும்புறேன். பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி ஆய்வுல நான் ஈடுபட்ட போது, அவர் தொடக்க காலத்துல கடவுள் பற்றாளராக இருக்கிறார். சுப்பிரமணிய துதியமுது அவர் பாடின ஒரு நூல். அதுக்கு பிறகு திராவிட கட்சி அதெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு அவர் வந்து இங்க கடவுள் மறுப்பாளராக மாறுறாரு. அவருடைய அடிப்படையில் இப்போ வந்து மொழி, இந்திய கவிஞர்கள்லேயே மொழியை பற்றி அதிகமாக பாடிய கவிஞர்னா பாவேந்தர் பாரதிதாசன். இந்திய கவிஞர்கள்லேயே சொல்றீங்க? மொழி குறித்து அதிகமாக பாடியவர் இந்திய கவிஞர்களே பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய பார்க்கும்போது, மேலோட்டமா பார்க்கும்போது தமிழ் மொழியா சமுதாயமா, ஏன்னா சமுதாயத்தை பற்றி நிறைய கவிதைகள் அப்படின்ற கேள்வி வரும். அனைவருக்கும் சமுதாயம் தான் இருக்கும், ஆனா இல்லை, மொழியை பற்றி மிக அதிகமாக பாடிய கவிஞர் அவர். தொடக்க காலத்துல திராவிடம் பேசிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த திராவிடத்துடைய தன்மையை அவர் தெரிஞ்சிட்டார். அதனால்தான் நறுக்குவோம் பகையின் மீர் நாம் தமிழர் என்று முரசறிவார்னு சொன்னது அதுக்காக தான். அது தமிழ் மொழியை பற்றிய அவர் கவிதைகள் வந்து மிக சிறப்பாக நம்ம பார்க்கத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதை வீச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுகிற பொழுது, கொலைவாளின இடனா நீங்கள் கவிதையை உணர்வோடு படிச்சிட்டிங்கன்னா போய் யாரையாவது அடிச்சுட்டு வந்துடலான்னு தோணும். அதை நான் ஆய்வாளராக நான் உணர்ந்தது சொல்கிறேன். எந்த கவிதையும், இறை கவிதையாக இருந்தாலும், இறை மறுப்பு கவிதையாக இருந்தாலும், எந்த கவிதையாகும். அதே மாதிரி காதல் பற்றி நீங்கள் படிக்கிற பொழுது அவ்வளோ சொட்ட அந்த காதலை என்ன நளினமான வார்த்தைகள், அதாவது மென்மையான வார்த்தைகள் அந்த காதலில் சொல்கிறது, அந்த தன்மையாகட்டும். மொழியில் அவர் அலுவல் மொழியாக இருக்கணும்னு நினைச்சார். தமிழ் அலுவல் மொழியாக இருக்கணும்னு சொன்னார். பாடமொழி கல்வி மொழியாக இருக்கணும்னு சொன்னார். ஆலயங்களில் தமிழுக்காக அவர் குரல் கொடுத்து ரொம்ப பெரிய குரல் கொடுத்திருக்கிறார். தெற்கோதும் தேவாரம் திருவாய் நன்மொழி இருக்க கற்கோயில் உள்ளே கால் வைத்தது எவ்வாறு சகசிரநாமம். கேள்வி பாருங்க. தெற்கோதும் தேவாரம் திருவாய் நன்மொழி இருக்க கற்கோயில் உள்ளே, அவரு கடவுள் மறுப்பார் இல்லையா, அதனால கற்கோயில் உள்ளே கால் வைத்தது எவ்வாறு சகசிரநாமம்.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தமிழ் மொழிய இவ்வளவு இருக்கிறப்ப பிற மொழி எப்படி உள்ள போச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. தமிழ் மொழியில தேவாரம் நாம திருவாசகம்லாம் இருக்கிற பொழுது இது எதுக்கு உள்ள போச்சு அப்படின்னு கேட்கிற கேள்வி இருக்குது. அது மாதிரி கம்பராமாயணத்தை பத்தி அதிகமா எதிர்த்தவர் அவரு. அந்த கம்பராமாயணத்தை வந்து ஒரு 10,000 செல்களுக்குள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு பதிப்பு வெளியிட்டது. அந்த பதிப்பு வெளியிட்ட போது நீ யாரா குறைக்கிறதுக்கு, நீ எந்த கொம்பன்டா நீ அந்த கம்பராமாயண செய்யல குறைக்கிறதுக்குன்னு கேள்வி கேட்டதான் பாவேந்தர். கம்பராமாயணத்தில் இருக்கிற பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே காற்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படின்றதுல கம்பராமாயணம் அடங்கிடுவாங்க. பெரிய புராணமும் அடங்கும். அவர் கடவுள் மறுப்பாளராக புராணங்கள் மறுப்பாளராக இருந்ததால இதெல்லாம் அடங்கிடும். ஆனாலும் அந்த கேள்வி அவர் கேட்டார். கூட ஒரு இலக்கியவாதி மொழி என்று வருகிற பொழுது அவர் எதையுமே நீதான் விட்டு கொடுக்க சொல்றத ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கு பிறகு பாவேந்தர் பாரதிதாசன் நீங்க பார்க்கும்போது பொது உடைமை இன்று இருக்கிற பொது உடைமையோடு அதை சிந்திக்க வேண்டாம். அவருடைய பொது உடைமை என்பதுன்றதுலாம் ஒரு அளவுக்கு நீ விட்டு கொடு இல்லையா. அதுக்கு பிறகு வாழையடுன்றதுதான். நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும். இப்ப அதான் நடக்குது. நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும் கடவுள் என்று ஆணை உரைத்த கயவர் கூட்டம் முதலே கடவுள் என்ற சொல்லெடுத்து தொழிலாரை ஏவும். அதுக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. கடவுள் ஒரு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நீ பொறப்படுத்து கடவுள் தான். கடவுள் பொறப்புல நீ தீயவன்டா, நீ தான் தாழ்ந்தவன்டா அப்படி சொன்னதால அவர் அதை சொல்றாரு. கடவுள் என்ற சொல்லை கட்டறுத்து தொழிலாரை ஏவுவோம் அப்படின்ற பார்த்தல அத தொழில் அடிப்படையில அவரு பொது உடைமைக்காக பாடிய பாட்டு மிகப்பெரிய அது எழுச்சி உடைய ஒரு பாடல்கள். அவை எல்லாமே அது அந்த தொழிலை பற்றி பேசுகிற போது கூட மிகச்சிறப்பாக அதை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் மொழியை பற்றி நான் சொல்ல வந்த நேரத்தில் இந்த ஒரு இது கேட்டு இந்த கொலை வாலினை எடடா ஒரு கொடியோர் செயல் அறவே அப்படின்ற அந்த பாட்டு ஏன் பிறக்குது உங்க ஆய்வில்? அது நீங்க அந்த கோப வேஷம் அந்த கொந்தளிக்கிற அந்த இது ரத்த ஓட்டால தெரியும். ஆமா, அது ஏன் பிறக்குது? அவருக்கு ஏன் அதை சொல்ல வந்தாரு இந்த தலைமுறைக்கு? அந்த கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயலறவே குகைவாழ் ஒரு புலியே ஒரு குணமேவிய தமிழ். அதாவது தமிழன் வந்து அப்படியே அமைதியாகவே எல்லாத்தையும் பொறுத்துட்டே போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அந்த வார்த்தை வெளிப்படுத்தவர். நீ வந்து இப்படி எல்லாத்துக்கும் தலையாடிட்டே போய் இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான். குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. அப்பதான் அதை கொண்டு வர்றார். நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஒரு அப்படியே அமைதியா எல்லாத்தையும் பொறுத்துட்டு வராத, ஒரு கட்டத்துல நீ கொலைவாளினை எடு, அவ்வளவுதான். கொலைவாளினை எடடா மிக கொடிய செயல். எப்ப வந்து அந்த நிலை ஒண்ணு இருக்குது எல்லாத்துக்கும் அமைதியா போறதுக்கும், அந்த அமைதியை கடக்கிற பொழுது நீ கொலைவாளினை எடுத்துதான் ஆகணும்ன்றத அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார். கொலைவாளினை எடடான்னு சொல்கிற பொழுது அது வந்து வன்முறை ஆயுதம் இல்லை, ஒரு அறம் சார்ந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும்ன்றதுதான் அவர் சொல்ல வர்றாரு. கொலைவாளினை எடடா அது எந்த விதத்திலேயாவது நீங்க அறுத்து எறிய கவிஞர் இல்லையா, அப்படிதான் சொல்லவே முடியும். நேரடியா போயிட்டு வந்து இது பண்ணாது. கொலைவாளினை நேரா போய் கழுத்து வெட்டுன்றது பொருளே கிடையாது. கவிதையில வந்து பார்க்கிற பொழுது அவையெல்லாம் வந்து உணர்வை எழுப்புதல், அவ்வளவுதான். மக்களுக்கான உணர்வை எழுப்புதல் தான் சொல்றாங்க. தீவிரவாதம் என்றது வந்து அறத்துக்கு மாறான செயலுடைய கொடுங்கோன்மையில தான் தீவிரவாதமே பறக்குது. ஆனா கொடுங்கோன்மையினுடைய உச்சம் தான் தீவிரவாதத்தை கையில எடுக்கிறது. அது நிலையை அவர் உணர்ந்திருந்தார் தான் எனக்கு அதுலதான் வருது. தாயை பழித்தவன் தமிழை படித்தவன் வித்தியாசத்தை சொல்லுவார். அது எதை பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா? அன்னைக்கு அவருடைய இந்த இதை பத்தி பேசலாம் கொஞ்சம். தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதேன்னு சொன்னவர் அவரு. அதுல அந்த இந்த இடத்துல சொல்லும்போது மொழியை பத்தி நான் ஒரு செய்தி சொல்றேன் இந்த இடத்துல குறிப்பிட்டேன். இவர் இந்தி மொழி தமிழ் மொழியை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு மத்திய அரசு மைய அரசனுடைய கொள்கையில் புதிய கல்விக் கொள்கையில் இந்திய புகுத்தத்தை பற்றி அவர் அப்போவே அதை சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியினுடைய இனிமை இந்தி மொழியினுடைய இனிமையற்ற தன்மை, இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு மொழி தான் அது. ஆனால் மொழியுடைய பேச்சு முறை இருக்கு இல்லையா, அது சொல்லுகிற பொழுது நம்ம சொல்கிற தமிழ் மொழியை சொல்லுகிற பொழுது அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினாள். மனப்பாடம் பண்றது அழகான வார்த்தை போட்டிருக்காரு. நெட்டுரு பண்ணினாள் நீதி நூல் திரட்டைய. அந்த நீதி நூல் திரட்டைய பேத்தி மனப்பாடம் பண்றது ஒரு யாழிசை மாதிரி யாழிசை மாதிரி இருக்குது. இதுல வந்து அவருடைய
புராண எதிர்ப்பு, இலக்கியத்துல இருக்கிற புராண மூட பழக்கங்கள்லாம் ஒழிக்கணுன்றதுக்காக தான் அங்க நீதி நூல் திரட்டைன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ இலக்கியத்தை கூட சொல்லலை, ஏன்னா சங்க இலக்கியத்துல ஏதாவது இருக்கலாம் அந்த இலக்கியன்ற வார்த்தை வராம நீதி நூல் திரட்டைன்ட்டாரு அங்க. அது அறைக்குள் யாழிசை என்று இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சென்று பார்த்தரான். இங்க இந்தி மொழியினுடைய இனிமையற்ற தன்மைக்கு சொல்றாரு, அண்டை வீட்டின் அறை. அது நம்ம வீடு இல்ல, இங்க அறை, அது பக்கத்து வீடு. அண்டை வீட்டின் அறையிலுள்ளே பழுத்து காய்ந்த பனை ஓலை மேல் பாருங்க. கூடல் வாய் தண்ணீர் சொல்லுவோம் தெரியுங்களா, நம்ம மழை தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. கூடல் வாய் தண்ணீர் கொட்டும் ஓசை வந்தது, எட்டி பார்த்தேன். இங்க போய் சென்று பார்த்துட்டு வரான். அங்க எட்டி பாக்குற மாதிரி தான் இருக்குதான். ஹிந்தி பாடம் நடத்தினர் ஈஸ்வரே. அது மாதிரி ஈஸ்வரேன்னு வார்த்தை வரப்படும். ஹிந்தி பாடம் நாங்களாம் ஈஸ்வரன், ஈஸ்வரே. ஹிந்தி பாடம் நடத்தினர் ஈஸ்வரே. இங்க சென்று பார்த்தேன், அங்க எட்டி பார்த்தேன். அங்க பழுத்து காய்ந்த பனை ஓலை மேல். மொழியை பற்றி நம்ம இது இல்லை, ஆனா மொழியுடைய தன்மை அப்படித்தானே இருக்கு, இருந்ததுன்னு சொல்ல வர. மொழியுடைய தன்மை இனிமையும் தமிழனலாகும் நம்ம சொல்றோம். இங்க பிங்களே சொல்றது தமிழ் மொழி இனிமைன்னே சொல்றோம். அந்த இனிமையா தான் இருக்கு. நம்ம தாய்மொழிக்காக எங்க கொண்டாடல, அந்த மொழியினுடைய இனிமை என்னவா இருக்குன்னு தான் நம்ம இங்க பேசுறோம். அதே மாதிரி இந்தி மொழியை பற்றி வெறுத்து நம்ம பேசல, இனிமையற்ற தன்மை இருக்கிறது அவர் அழகாக ஓமை காட்டியிருப்பார் தமிழ் மொழிக்கும் தெலுங்கு மொழிக்கும். ராவணனை பத்தி ஒரு கவிதை நீங்க சொல்லியிருந்தீங்க, போன முறை கூட சொல்லியிருந்தீங்க. அவர் இப்போ பாரதிதாசன் எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன நோக்கத்துக்காக எப்படி எழுதியிருந்தார், அதை பத்தி நீங்க எப்படி உங்க ஆய்வில் அந்த உங்க பார்வை எப்படி இருந்தார் கவிதை? ராவணன் தமிழன், அதான் ஆரிய சூழ்ச்சி. தமிழனை நம்ம நமக்கு விரோதியாக சொல்லி தீபாவளியை கொண்டாடுறதே இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விழாவாக தமிழர்கள் கொண்டாடுகிற விழாவாக மாறி இருக்குது. அதுவே ஆரியத்தினுடைய பெரிய ஒரு சூழ்ச்சினால வந்த வினை. அதை முறியடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் தலைப்பு போடுறதே ராவணன். இது ராவண தொலைக்காட்சியில் சொல்றது மிகப்பெரிய பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். வீரத்தமிழன் அப்படின்னு போடுறாரு தலைப்பே போட்டுட்டு, அந்த ராவனுடைய தன்மையை நம்ம பேசணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார் கவிஞர். அதனால அவர் அப்படியே பேசிட்டு வர்றாரு. தென் திசையை பார்க்கின்றேன், என் சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குது. அடடா, அன்று அந்த லங்கையனை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டு திசை முகத்தும் தன் புகழ வைத்தேன். நம்ம சொல்லுவோம்ல 10 தலை ராவணன், ஐயிரண்டு திசை முகத்தும் புகழ வச்சவன். இவன் 10 தலையை உடையவன் நம்மள சொல்லிட்டான். அமிர்தாஞ்சனுக்கு வேற விளம்பரமா போட்டான். இதுதான் நம்ம கேடுகட்ட நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலை. ராவண பெருமானை பற்றிய தமிழ்நாட்டினுடைய நிலை இப்படி ஆக்கிட்டாங்க நம்மள. திசை முகத்தும் தன் புகழை வைச்சுவாங்க. அத 10 தலையாக்கிட்டோம். ஐயிரண்டு திசை முகத்தும் தன் புகழை வைத்தும் குன்றெடுக்கும் பெருந்தோளான் கொடை கொடுக்கும் கையான் குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம். அங்கே இருக்குல்ல, காலந்தோறும் நமக்கு தான் தமிழுக்கு எதிரிகள் இருந்துட்டே இருக்காங்களே. குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம் யமனா. குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம் எம் தமிழர் மூதாதை, என் தமிழர் பெருமான் ராவணன் கான், அவன் நாமம் இவ்வுலகம் அறியும். முடிக்கிறாரு கவிஞருக்கே அந்த ஒரு செருக்கு. அவன் நாமம் இவ்வுலகம் அறியும் தெரிஞ்சதுதான். அடுத்து பாருங்க, கம்பராமாயணத்தை கொண்டு வந்துட்டாரு. வஞ்சக விபீஷ்ணனின் அண்ணன் என்று தன்னை, ராமன்கிட்ட போய் சேர்ந்துட்டார்ல விபீஷ்ணன். அதுக்காக வஞ்சக விபீஷ்ணனின் அண்ணன் என்று தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மா படிக்கே அஞ்சும் நெஞ்சகன். வையத்தார் மா வழிக்கே அஞ்சும் நெஞ்சகனை நல் யாழின் நரம்புதனை தடவி நிறை இசை செவி அமுது கொடுக்கும் தமிழ் புலவன் தன்னை. யாழிசையை மீட்டுவோனா, நல் யாழின் நரம்புதனை தவி நிறைய இசை செவி கொடுக்கும் தமிழ் புலவன். தமிழ் மறைகள் 4 சஞ்சரிக்கும் நாவானை. தமிழ் மறைகள் எல்லாமே பேசுகிற ஒரு பேர் ஆசானாகத்தான் இருக்க. தமிழ் மறைகள் 4 சஞ்சரிக்கும் நாவானை வாழ்த்துகின்ற தமிழர் என்பேன் மறந்தவரை சழக்கர்னு சொல்றாரு. மறந்தவனை சழக்கன் வீணானவன் சழக்கர் என சொல்வேன், மறந்தவனை. அடுத்து தமிழ்நாட்டுக்கு முழுக்க ஒரு செய்தி நீங்க சொல்லணும்னா, இந்த அடுத்து நான் சொல்ல போற செய்தி நீங்க சொல்லிடலாம், எங்கேயும் சொல்லலாம். அது வீரத்தமிழனுக்காக எழுதப்பட்ட வரிகள் தான், ஆனா நம்ம தமிழகத்துக்கே பயன்படுத்திடலாம். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும்,
விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். கீழ்ச்செயல்கள் விட வேண்டும். அப்போ இருந்திருக்குமோன்னு தெரியல. ராவணன் தன் கீழ்ச்செயல்னா இந்த ராவணனை பார்க்காம நம்ம வேற யாரையா பார்த்துட்டு இருக்கோம், ஆரிய கடவுளை வணங்கி இருக்கிறோன்றது அதுதான். கீழ்ச்செயல்கள் விட வேண்டும். ராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும். அப்படி கொடுப்பார் உணர்ச்சி பெருக்கோட கவிதையை நீங்க சொல்றீங்க, மாணவர்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி. அந்த பாரதிதாசனை தமிழ் சமூகம் இந்த குறிப்பா அரசு தரப்பு முன்னெடுத்துக்கிட்டு போகணும் மக்கள்கிட்ட. ஏன் அவருடைய கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல இந்த அரசு? என்ன காரணம்? அதுல இருந்த கருத்துக்களா, அதுல இருந்து தமிழ் தான் அதுவே அவருக்கே எதிராக மாறினதா, வேற ஏதாவது போற்றி இருந்தால், ஒருவேளை திராவிடத்தை தூக்கி பிடித்திருந்தால், வேற ஏதாவது ஒன்று போட்டிருந்தால் அவங்க எடுத்து பெரிய அளவில் பிரச்சாரம் செய்திருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு இருக்குல்ல. அது மைய அரசனுடைய முன்னாடி தொலைக்காட்சியெல்லாம் வானொலியெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் வரிகள், நம்ம பாரதிதாசன் பற்றி பேச போனால் இந்த வரிகளை நீக்கிடுங்க, இதெல்லாம் வராது, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. கவிதை நீங்க வாசிக்க போறப்ப இதெல்லாம் வேண்டி இந்த வரிகள்லாம் வேண்டாம். என்ன மாதிரி வரிகள் வேணாம் அதை சொல்லுகிற போது, மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே எல்லாம் சொல்லுவாங்க. அது பெண் குழந்தை தாலாட்டில். அப்போ வந்து இறை பற்றி ஒரு வேண்டாம் வரும். அது போல வருகிற இந்த மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுங்க, அது புரட்சியாக ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது, அந்த வார்த்தையை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நான் பெருசாக படித்தவள் சொல்ல, இது வந்து படிக்கிறதுக்கு முனைவர் பட்டம் தான் தேவைன்னு இல்லை. அந்த காலத்து எஸ்எல்சிலேயே எல்லா இலக்கியம் படித்தவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த எஸ்எல்சி தான். ஆனால் இன்று இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு கவிதையை படித்து அதை வந்து உணர்ந்து அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. யாருன்னா அரசியல் தலைவர்னு வர்றாங்க இல்லைங்களா, வாக்கு போட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம அறிவாக இருக்கிறோமா அப்படின்றது இல்லை. அது வந்து இப்போ வந்து நான் வந்து யாரையும் எனக்கு வந்து பகையும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அவங்க பேச்சு இருக்குது, எதுவுமே எண்ணம் வந்து அவங்க பேச்சால தான் தெரியும். இல்லை, படித்தவர்கள் குறிப்பாக இந்த மாதிரியே பெரும் புலவர்களை படித்தவர்களாக சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ கற்றறிஞர்களாக இருந்தாங்கன்னாக்கா இளைஞர்கள்ட்ட பேசுகிற மீட்டிங்கில் இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு அது இல்லாமல் போகிற குறை தான் இந்த மாதிரியாக பேசி இந்த மாதிரி அந்த அதுக்கு அப்புறகாவது அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம் தாராளமா. அது வந்து மேடையில் மாணவர்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறாங்க. அப்படி பார்க்குற பொழுது நாங்கள் வந்து பெரிய தலைமையாக உங்களை நினைக்கிறோம், இத்தனை தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும் தலைமையாக உங்களை நினைக்கும் போது நீங்கள் வந்து பேசுகிற பேச்சு வந்து எங்களை மாதிரி இது போல நானும் இல்லை, எவ்வளோ பேர் தொழிலதிபர்கள் இருக்காங்க, எவ்வளோ சான்றோர் பெருமக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப கட்டு படிச்சவங்க இருக்காங்க, கம்பராமாயணத்தை முழுசும் பிடிச்சவங்க இருக்கிறாங்க, பெரிய பணத்தை முடிச்சவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்குற பொழுது, உங்களை பெரிய ஆளாக பார்க்குற பொழுது நீங்கள் வாயில வர வார்த்தையாலேயே நீங்கள் சிறியவன்றதை காட்டி, அது ஒரு மனப்பான்மை இருக்கிறதால இப்படிப்பட்டவர்கள்லாம் அடையாளப்படுத்தப்படவில்லையோன்னு எனக்கு தோணும். அவங்கெல்லாம் அடையாளப்படுத்தணும்னு அவங்க நினைக்கணும் இல்லையா, அதை நினைக்கிற தன்மை இல்லையோன்னு எனக்கு ஒரு சிரிப்பு நடிகரா சினிமாவில் இருக்கிற குமரி முத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிரிக்கிறது ஒரு விதமா நேர்காணல் பயமுறுத்துற மாதிரி அவரு நேர்காணல்ல அந்த சங்க தமிழை புட்டு வச்சு என்ன மனுஷன் என்ன மாதிரி ஆள் நமக்கு பார்த்த உடனே அப்படி கட்டி தழுவணும் போல தோணும். அப்படிதாங்க, அதுதாங்க. அந்த ஒரு தாக்கம் தமிழக அரசியல் தலைமைகள் கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு. அது எப்படி நம்ம பார்க்கறோம்? அந்த தலைமைகள் தங்களை எப்படி தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? பாரதிதாசனுடைய பார்வையில் நான் சொல்றேன். அவர்கள் தக்க வைக்கன்றது வந்து உண்மையாகவே வந்து நம்ம பேச்சு வெளியில வந்துட்டோம், அந்த பேசுற பேச்சுல வந்து அது வந்து ஒரு கண்ணியம் வெளிப்படணும். ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிற பொழுது அவளை பற்றி பெண்மையை பற்றி பேசுகிற ஏற்றம் கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கணும். கல்வியை பற்றி பேசுகிற பொழுது தமிழ் வழி கல்வின்னு பேச சொல்லுங்களேன். இன்னைக்கு வேற ஒன்றும் வேணாம், யாராவது ஒரு அமைச்சர்களை கூப்பிட்டு தமிழ் வழி கல்வி பற்றி பேசுங்க. அவங்க தமிழ் மொழியை பற்றி பேச வராங்களா, தமிழ் பாடத்தை பற்றி, நிறைய பேர் தமிழ் பாடத்தை பற்றி பேசுவாங்க. நாங்கள் நாலடியார் வச்சுக்கிறோம், திருக்குறள் வச்சுக்கிறோம், இதெல்லாம் வச்சுக்கிறோம்னு பேசுவாங்க. தமிழ் வழி கல்வி பொறியியலில் வரணும், தமிழ் வழி கல்வி தாவரவியலில் கொண்டு வரணும், வேதியியலில் கொண்டு வரணும், எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும்னு பேசுவாங்களா? நம்ம உதாரணத்துக்கு ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு மாதிரி பேசுவாங்களா அப்படின்றது சந்தேகம். அந்த சந்தேகத்தை அவங்க ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க பேச்சு அமைஞ்சிடுது. அதுக்காக நிறைய அவங்க வந்து அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் எதிர்பார்க்கிறோன்றத வேண்டுகோள் நம்ம விடுறோம். இப்போ இனி வர அரசாங்கத்திலேயாவது இனி அப்படிப்பட்ட கல்வியாளர்கள் பொறுப்பில் வரணும்.
அவங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கிறாங்க, அதிக கல்வியாளர் ஒதுங்கி இருக்கிறாங்க. தாராளமா வரணும், வந்தாதான் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளை நம்ம கொண்டு வர முடியும். கல்வியாளர்கள் அரசியலுக்குள்ள வரணும், மக்கள்கிட்ட பேச வரணும்ன்றோம். அதுதான் கிடையாது. ஆமா, அந்த கல்வியாளர்கள் அரசியலுக்கு வந்தாதான் வந்து என்னெல்லாம் ஒதுங்கி போறாங்க எல்லாரும். மிகப்பெரிய படிச்சு ஆட்சி பணியில இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப வரலாமே, ஆட்சி பணியில் இருந்துட்டு வரலாமே. நான் வேண்டுகோளை விடுக்கிறேன், உங்களுடைய அறிவும் பேராற்றலும் அப்படியே தலைமுறைகிட்ட கொண்டு போகணும், அடுத்த தலைமுறைகிட்ட நல்லபடியாக கொண்டு போகணும், அரசு அதிகாரத்தோடு கொண்டு போகணும். அப்படிங்கிற பொழுது உங்களை பார்த்து ஒரு 100 பேர் இளைஞர்கள் உருவாகணும். அதுதான் இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்பர் இயல்புறந்தோரேன்னு சொல்லியிருக்காரு புறநானூற்றுல. இந்த உலகம் இன்னாதுதான், ஆனா இனிய காண வேண்டும். இதை சொல்றதுக்கு ஒரு புறநானூறு சங்க இலக்கியத்துல அன்னைக்கே சொல்லிடுச்சு. ஆனா அதை சொல்வதற்கு ஒரு ஆசிரியர் தேவை, அதை சொல்றதுக்கு ஒரு தமிழ் அறிஞர் தேவை. அப்பா இந்த உலகம் கொடுமையானதை நீ நினைக்கிற மாதிரி நீ வெயில்னு நினைச்சு போனா மழை பெய்யும், மழை பெய்யும் நினைச்சு போனா வெயில் காயும். இதான் உலகம், இன்னாது அம்மை உலகம் அவனே சொல்லிட்டா. இனிய காண்பர், அப்ப என்னதான் கொடுமையானதான் உலகமா? அப்படியே வெறுத்து போயிடுவேன், எனக்கு காதல் தோல்வி வந்தா நான் இதுக்கு போயிடுறேன். ஒரு 6 நேற்று பாருங்க ஆழியாறுல இங்கேருந்து சென்னையிலேருந்து போன 2 மாணவர்கள் இறந்துருக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, என்ன கல்வி சொல்லி கொடுத்துருக்கீங்க? இவ்வளோ பெரிய ஆழத்துல உன்னால் நீச்சல் தெரியாத ஒருத்தன் இறங்கலாமா? இல்லாத சொல்லக்கூடாத கல்வி என்ன கல்வி? என்ன கல்வி? இந்த ஆழத்தில் நீ போனா மூழ்கிடுவே. ஒரு தகவல் பெட்டி இவ்விடத்திற்கு செல்ல வேண்டாம் ஆழமான பகுதினா அதை கடந்து போறதுதான் வீரமா நினைக்கிற கல்வி நிலையை இளைஞருடைய மனநிலையை நீங்க உருவாக்கிட்டீங்க. திரைப்படத்தாலே உருவாயிடுச்சு, நம்ம நடவடிக்கையெல்லாம் உருவாயிடுச்சு. மாற்றணும், கல்வியெல்லாம் மாற்றணும், கல்வி முறையை மாற்றினாதான் அது வந்து அந்த ஜப்பானில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காணொளி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாதையை கடப்பாங்க குழந்தைங்க, பாதையை கடந்து முடிச்சுட்டு அந்த பக்கம் போன உடனே பாதை கடப்பதற்காக கார் நிற்கல, அவங்களை பற்றி தலை வணங்கி வணக்கம் சொல்லுவாங்க. இதை கற்றுக் கொடுத்த கல்வி என்ன கல்வி? இதுதான் நடைமுறை வாழ்வியல் கல்வி. இருந்தால் நம்ம பிள்ளை போய் அங்கே ஆழியாரில் போய் சாவானா? சாவக்கூடிய வயதா? யோசிச்சு பாருங்க. அது நீச்சல் தெரியல, ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது, இது ஒன்று. அதை கூட தராத கல்வி என்ன கல்வி? அதுதான் பொது வாழ்க்கைக்கு சமூகத்துக்கு இல்லாத உதவாத கல்வி என்ன கல்வி? அதுக்கு காரணமே தமிழ் வழி கல்வி இல்லாததாங்க. அதுதான் என் பையன் படாத பாடுபடுறான். முதல் 3 ஆண்டுகள் அவன் ஆங்கிலத்தை கத்துக்கிறதுக்கே படாத பாடுபடுறான். ஏன் நம்ம பேராசிரியர் பெருமக்களே கூட அதை ரொம்ப வருத்தப்பட்டு தான் அதை பண்றாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, பேராசிரியர் மக்கள் ஆங்கிலம் வருது, தமிழ்ல சொல்லி தர முடியலன்றாங்க. நீங்க இப்போ ஒரு அரசு ஆணை போட்டா கூட மற்ற துறையெல்லாம் சொல்லுவாங்க, எங்களால ஆங்கிலத்துல சொல்ல முடியும், தமிழ்ல சொல்லி தர முடியாது. அதனால கல்வி என்பது தாய்மொழி கல்வி. நான் பாவேந்த பிறந்த நாள்ல என்னுடைய வேண்டுகோளாகவும் நான் விரும்புவதாகவும் ஒரு ஆசை ஒன்று இருக்குது என்றார், கல்வித்துறையில தமிழ் மொழி கல்வி வரணுங்க. தமிழ் மொழி கல்வி நீங்க அரசுக்கு வைக்கிற கோரிக்கை. நான் பாவேந்த பிறந்தனால நான் அதை அரசு வந்து இப்ப 12வது வரைக்கும் தமிழ் வழி தான் கல்வின்னு சொல்லியிருக்கு. அரசு ஆணைகள் எல்லாமே வந்து உத்தரவுகள்லாம் ஜீவன் சொல்லுவாங்க, எல்லாமே தமிழ்ல இனிமே இருக்கு. குறுக்கிட மன்னிக்கணும். எப்ப சொன்னாங்கன்னா, மைய அரசு உங்களை சொல்லுச்சு நீ இந்தி மொழியை கொடுத்துட்டு வர வேண்டாம், எனக்கு இந்தி மொழின்னு கத்துனீங்கல்ல, அப்ப சொல்லுச்சு. முதல்ல உங்க ஆணை தமிழ்ல இருக்கா பாருங்க. எனக்கு வந்த அரசாணையில தமிழ்லயே ஆங்கிலேயே வருதுன்னு கேட்டதுக்கு பிறகுதான் அரசாணையை நீங்க போடுறீங்க. அரசாணை ஏற்கனவே இருக்கு, தமிழ் வளர்ச்சித்துறை ஏற்கனவே இருக்கு. நானே தமிழ் துறையில உதவி இயக்குனரா இருந்து கல்லூரி பணிக்கு வந்தவதான். ஆமா, 6 மாதம் தமிழ் வளர்ச்சித்துறையில உதவி இருந்தீங்க. இருந்தேன். அப்புறம் அது வேணாம் தான் இங்க வந்து 6 மாதத்துக்கு பிறகு கல்லூரி பேராசிரியர் வந்தேன். அந்த துறையினுடைய இதுவே தான், தமிழ்ல தலையெழுத்து போடணும். சின்ன சுருக்கப்போ இருக்கு இல்லையா, அது தலையெழுத்து போடணும். எந்த இடத்துலையும் தமிழ் எழுதணும், அரசு ஆணைகள் எதுவும் தமிழ்ல வரணும். இன்று வரை நடைமுறைப்படுத்தல இருக்கு. உத்தரவு வந்துட்டு இருந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரி கல்வி இயக்ககம் அங்கேருந்து வர ஆணை எதுக்கு ஆங்கிலத்துல வரணும்? அகவலைப்படி உயர்வு எதுக்கு ஆங்கிலத்துல வரணும்? இது அது இப்ப அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இது வருது. மைய அரசு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேள்வி வந்து இந்த அரசாணை உங்க தமிழ் மொழியே வச்சுக்கல, நீங்க வந்து இங்க எதிர்க்கிறீங்கன்னு கேள்வி கேட்கறதுதான் வைக்கிறாங்க. தமிழ் வணிக நிறுவனங்கள் எல்லாம் தமிழ் படுத்தணும்னு அரசாணை இருக்குதுங்க. அந்த அரசாணை ஏன் நடைமுறைப்படுத்தாம இருக்கு? தமிழ்ல பெயர் பலகை வைங்கன்னா கைது பண்ணிக்குமே சிறையில் வச்சிருக்க அரசு இந்த அரசு. அதுதான் நல்லதுமா. உங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில இன்னைக்கு பாரதிதாசன் அவர்களுடைய 134வது பிறந்தநாள் நிகழ்வுக்காக பல விடயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. நன்றி. தொடர்ந்து நம்ம சந்திப்போம், பேசுவோம்.
நன்றிங்க. எனக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த நன்னாளில் பிறந்தநாளில் ராவணா தொலைக்காட்சியில் பேசுறதுக்கும் அந்த வீரத்தமிழனை பற்றி ராவணா தொலைக்காட்சியில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க ஐயா. நன்றி.